இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 4 பார்த்துட்டோம். ஸோ அது வந்து என்ன ரிலேட்டட் அப்படின்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் இங்கே வந்து என்னன்னா ஃபைண்ட் த இயர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் போயிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், சுரேஷ் borrow the 80,000 at 24% per annum simple interest and Ramesh borrow 91,000 at 20% per annum simple interest. In how many years there will be amount debt be equal? ரெண்டுமே எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஈக்குவலாக கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ பட் இதுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிற இது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எடுங்க. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டிங்கனாவே ஈஸியாக இது கொண்டு வர முடியும். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 91,000 எடுத்துகிட்டு அதே மாதிரி 80,000. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 11,000 கரெக்டாக. ஸோ 11,000 எடுத்தாச்சு. தென் ஆஃப்டர் இது ரெண்டுக்குமே பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ 80,000ல் பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா 800 இன்ட்டு 24. ஸோ 800 இன்ட்டு 24 அப்படின்னா 192 ஓகே 00. ஓகே. தென் ஆஃப்டர் அதே மாதிரி 910ல் 20% எடுங்க. ஓகேங்களா. ஸோ 20% டிவைட் பை 100 ஆயிரும். ஸோ அதனால தான். ஓகேங்களா. 18,200. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்க அப்படின்னா 11,000 வந்துடும். கரெக்டாக. ஓகேங்களா சார். சரி, இங்கே 0 வந்துடும். ஓகே 1000. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஏன்னா அமௌண்ட்டோட வேல்யூக்கும் பர்சன்டேஜோட வேல்யூக்கும் இது டிவைட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ 11,000ல் டிவைட் பை 1000. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 11. ஸோ 11 இயர்ஸில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இது வெரி வெரி ஈஸியான ஷார்ட்கட்ஸ். பட் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு கொண்டு வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியாகவே எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. தென் ஆஃப்டர் பர்சன்டேஜ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. எடுத்துகிட்டு அது ரெண்டு டிவைட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் சம் போகலாம். The sum of 14,500 was inverted at 9% per annum simple interest for a few years. The interest accrued during the period of 7,830. What was the period was invested அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இது எடுத்துக்க போகிறோம். இந்த இது என்ன ரேட் இருக்கோ அதை எடுத்துகிட்டு ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். 7,830ங்கிறது வந்து என்னோட எஸ்ஐஏ. ஸோ வந்து இது எடுத்துக்கிறேன் 450 இன்ட்டு டிவைட் பை 100 போகுமா. ஸோ அதனால் 9 இன்ட்டு n. அந்த 100 விட்டுருங்க. ஏன்னா அந்த 00 கேன்சல் பண்ணிடுறேன் இங்கேயே. ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபைல் அடிக்க போகிறோம். ஸோ ஃபைல் அடிச்சிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் 5 அடுத்தது 9 டைம்ஸா. ஸோ ஃபஸ்ட்டு 9ஆல் அடிச்சிடுவோம். ஓகே. 9ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 8 டைம்ஸு 6 7 டைம்ஸு அடுத்தது 0. ஓகே. தென் ஆஃப்டர் 5 அடிச்சிங்க அப்படின்னா 2 டைம்ஸு அடுத்தது வந்து 45 அப்படிங்கிறது 9 டைம்ஸு. ஓகே. இங்கேயும் 5 அடிச்சிங்கன்னா 1 டைம்ஸ் 5. தென் ஆஃப்டர் 1 டைம்ஸ் 5 தென் ஆஃப்டர் எவ்வளோ வருது ரிமைண்டர் 37 7 டைம்ஸு. தென் ஆஃப்டர் 35 2 4 டைம்ஸா. ஓகே. 1 டைம்ஸ் 5 ரிமைண்டர் 37 7 டைம்ஸு 35 2 4 டைம்ஸு. ஓகே. இப்போ 29 4 டைம்ஸ் வரணும் அப்படின்னா இதால் அடிச்சிங்க அப்படின்னா 6 டைம்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்னோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 6 இயர்ஸ். ஓகே. புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். இன்னும் ஹவு மச் டைம் வில் சம் ஆஃப் மணி டபுள் இட் செல்ஃப். அங்கே நம்ம என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டாங்க. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் கேட்குறாங்க. டபுள் த டைம்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. சேம் அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம். P = P இன்ட்டு 10 இன்ட்டு n டிவைட் பை 100. ஓகே. ஸோ பிபி கேன்சல் ஆயிரும். தென் ஆஃப்டர் 10ஆல் அதை அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 10 இயர்ஸு. ஸோ ஆப்வியஸ்லி 10 இயர்ஸ். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். The sum of money amount is 3 times its original sum in 15 years. 15 இயர்ஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 3 சம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. How many years it will be original sum amount 5 times itself in a rate of simple interest. ஓகேங்களா. 5 இயர்ஸில் இது எத்தனை டைம்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ 15 இயர்ஸுக்கு ஓகேங்களா 2p அதாவது 3 டைம்ஸுங்கிறாங்களே. இந்த 3 டைம்ஸ் வந்து நீங்கள் 2p எடுத்துக்கணும். 2pங்கிறதுக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுது. கரெக்டாக. அப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா 5 டைம்ஸ் ஆகணும் அப்படின்னா 4p எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. 4p ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். பிபி கேன்சல் ஆயிரும்.
டூவால் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு 15 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 30 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பி. அதிகமாக உட்காந்து யோசிக்கணுங்க அவசியமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு அங்கேயே அடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். In simple interest 8 years is equal to 40% of principals amount, it will be equal to the principal amount same rate of interest. எப்போ வந்து பிரின்சிபல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 40%ங்கிறது வந்து 8 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா 100% என்ன அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 8 இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் 2 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 20 இயர்ஸ். ஸோ பி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த அமௌண்ட் டபுள் இட் செல்ஃப் இன் 4 இயர்ஸு. சேம் அதே தான். ஓகேங்களா? பி ஈக்குவல் டு பி இன்ட்டு 4 இன்ட்டு ஆர். ஓகே, டிவைட் பை 100. அப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 25ன்னு கிடைக்கிது. ஓகேங்களா? ஆர் ஈக்குவல் டு 25%. ஆனால் இந்த ஹவு many இயர்ஸ் வில் பிகம் 16 டைம் இட் செல்ஃப் இன் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 16 இயர்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 16 என்ன பண்ணுவோம், 15 எடுத்துக்கணும். 15 25 இன்ட்டு n டிவைட் பை 100. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவோம், 25ல் அதை அடிச்சிங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். 4 இன்ட்டு 15 ஈக்குவல் டு 60 இயர்ஸ். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா n ஈக்குவல் டு 60 இயர்ஸ். ஸோ பி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். In how many times it will be double itself? Actually இந்த இன்வெஸ்டர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த 12.5 கொடுத்துட்டாங்கன்னா 1/8 அதை நாத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 12.5 எப்போது கொடுத்தாலும் அது 1/8 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ பி ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/8 அப்படின்னா பிபி கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் நமக்கு இருக்கிறதுல என்னது 8 இயர்ஸ் தான். ஸோ டேரெக்டாகவே அடிச்சிடலாம். ஓகேங்களா? இது உட்காந்து கால்குலேட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இது சேம் இங்கேயும் பாருங்கள். 12.5 அப்படின்னு பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே 1/8 அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சேம் இங்கேயும் அதே தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 2b. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா 2b ஈக்குவல் டு பி டபுள் த அமௌண்ட்ஸ் ஏன்னா ட்ரிபிள் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 2b ஈக்குவல் டு 1/8. 1/8 அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த 8 வந்து இங்கிட்டு போகும். ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா 16 இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த அமௌண்ட் பிகம் 4 டைம் இன் 7 இயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 டைம்ஸ் இன் 7 இயர்ஸ்னால் 3 சொல்லுவோமா? ஓகேங்களா? 4 டைம்ஸ் இன் 7 டைம்ஸ் அப்படின்னா 3 சொல்லுவாங்க. 3ங்கிறது வந்து உங்களுக்கு 7 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க 16 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு 1 மைனஸ் பண்ணும். அப்போ 15. ஓகேங்களா? ஸோ 3ஆல் அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 டைம்ஸு 5 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 35 இயர்ஸ். ஸோ ஓகேங்களா? Rahul was invested 1000 and received 1300 in X years. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 300 எடுத்துருங்க. 300ங்கிறது உங்களோட எஸ்ஐ. ஓகேங்களா? ஸோ அப்போ பிரின்சிபல் வந்து 1000. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 100. ஓகே, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். 6ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 5 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் பி ஈக்குவல் டு 5 இயர்ஸ். Then after last in the sums பாருங்க. In what time will simple interest is 1800 in 5 rate of interest in will be annually 390. ஸோ எஸ்ஐ வந்து 390 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இது அப்படியே எடுத்துக்க போகிறீங்க. 390ங்கிறது உங்களோட எஸ்ஐஏ, பிரின்சிபல் வந்து 1800 இன்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 5%. ஆனால் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் பை 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். தென் ஆஃப்டர் எதெல்லாம் அடிக்கலாம்னு மட்டும் பாருங்கள். ஸோ 5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 18ஆல் அடிக்கலாமா 5ஆல் அடிக்கலாம்? ஸோ 9ஆலே அடிக்கலாம். ஓகே, எதாவது அடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, 2ஆல் அடிப்போம். ஸோ 9 டைம்ஸு இதை 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 2 டைம் 1 டைம்ஸு ரிமைண்டர் அடுத்தது வந்து என்ன இருக்குன்னா 18 9 டைம்ஸு ரிமைண்டர் வந்து 10 5 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ 5ஆல் அடிக்கலாம். 5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3 டைம்ஸு 15 45 9 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 39 இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னா 9 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 39 டிவைட் பை 9 இருக்குது. ஸோ 9ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 4 இயர்ஸ் வரும். ஓகேங்களா? 36 வரும். கரெக்டாக? ஓகேங்களா? அப்போ 4 இயர்ஸ் கன்ஃபார்ம். ஒன்று இதாக இருக்கும், இல்லை இதாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இங்கே 36 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் என்ன இருக்கும் 3 இருக்கும். அப்போ 3 டிவைட் பை 9 இருக்குது. 3 டிவைட் பை 9னா 1/3. கரெக்டாக? 1/3யை 12 மந்த்தில் நீங்கள் போடுங்க. 12 மந்த்தில் போட்டுருந்தீங்கன்னா அப்படின்னா 4 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 4 இயர்ஸ் 4 மந்த்து இஸ் ஆன்சர். ஓகேங்களா? சி இஸ் த ஆன்சர்.
ஸோ அடுத்தது பாருங்கள். The simple interest fixed at the amount of 9/4. 9/4 வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஃப்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இட் அமௌண்ட் ஆஃப் த இயர் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் தென் வாட் இஸ் த பீரியட் ஆஃப் 6/4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண போறீங்கன்னா 9 எடுத்துட்டீங்க, பிரின்சிபல் வந்து 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இது வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, டிவைட் பை 100ன்னு சொல்லியாச்சு. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25. இந்த 25 அங்கிட்டு போயிடும். இந்த 25 அங்கிட்டு போயிடுச்சுன்னா R² ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. R² ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 9 இன்ட்டு 25. தென் ஆஃப்டர் ஆர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரூட் இங்கிட்டு வந்துடும். ரூட் இங்கிட்டு வந்துச்சுன்னா 3 இன்ட்டு 5. ஸோ இப்போ ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? 15. ஓகே, 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15. சி இஸ் ஆன்சர். The interest on amount borrowed at the annual rate of 6% per annum. ஓகே, தென் ஆஃப்டர் 1/3 ஆஃப் இட்ஸ் பிரின்சிபல் வந்து 1/3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே எடுத்துக்கிறோம். 1/3 ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸு டிவைட் பை 100. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 100 அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ ஓகேங்களா, இந்த 100லேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டிங்க அப்படின்னா இது 3 டைம்ஸ் இருக்கும், இது வந்து 50 டைம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே டேரெக்டாக அப்படி இங்கே எக்ஸ்க்கு கொண்டு போனீங்க, இது மேலே கொண்டு போவீங்க, இந்த 3 எங்கே கொண்டு வருவீங்க, கொண்டு வந்தீங்க அப்படின்னா 50 டிவைட் பை 9. 50 டிவைட் பை 9னா இதையும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 டைம்ஸ் 45, ரிமைண்டர் 5/9. ஸோ ஏ இஸ் ஆன்சர். ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்த பார்ட்ஸில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஒரே வெரைட்டியில், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் சம்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்டாக பிரித்து பார்க்குறோம். எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்குறோம். ஸ்பீடாக எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சம்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னா 35 செகண்ட்ஸில் நீங்கள் அந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ 35 செகண்டில் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். தென் ஆஃப்டர் அந்த சம்ஸை வந்து எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டாக போடணுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பீடாக வரும். இந்த ஸ்பீடும் அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சியோட ஃபாலோ பண்ணுங்கள். இதை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஹோப் யூ ஆல் எல்லாருமே கிளியர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.